ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்? சாப்டர் 6 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனோட லெக்சர் 2. லெக்சர் 1 நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ லெக்சர் 1ல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், ரிவைஸ் பண்ணிங்களா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனோட டெஃபினேஷன், அதுக்கப்புறம் அதோட பேஸ்டு 2 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்தோம். ஃபெராடே அண்ட் ஹென்ரி பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வேற என்னென்னலாம் பார்த்தோம்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பார்த்தோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால தான் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? லென்ஸ் லா பார்த்தோம். கரெக்டாக அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து அன்சேஞ்சாக இருக்கணும்னா லென்ஸ் லா என்ன பண்ணுது? அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை அன்சேஞ்ச் ஆக்கிடுது. அதுதான் லென்ஸ் லா பண்ணுது. அதையும் புரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? மெத்தட் ஆஃப் ஜென்ரேட்டிங் இஎம்எஃப் பார்த்தோம். மெத்தட் ஆஃப் ஜென்ரேட்டிங் இஎம்எஃப்ல ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம என்ன பார்த்தோம்? சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு வித் ரெஸ்பெக்டிவ் டைம் ஆச்சுன்னா இஎம்எஃப் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சேஞ்ச் இன் ஏரியா வித் ரெஸ்பெக்டிவ் டைம் ஆச்சுன்னா இஎம்எஃப் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ற 2 கேஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? மோஷனல் இஎம்எஃப் பார்த்தோம். மோஷனல் இஎம்எஃப்ல 2 கேஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பை யூசிங் ஃபாரடேஸ் லா நம்ம மோஷனல் இஎம்எஃப் பார்த்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் கேஸ் நம்ம என்ன பார்த்தோம்? பை யூசிங் லாரன்ஸ் ஃபோர்ஸ் மோஷனல் இஎம்எஃப் புரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? மோஷனல் இஎம்எஃப் இன் ரொட்டேஷன் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம எதில் பார்த்தோம்? லெக்சர் 1ல பார்த்தோம். மீதி இருக்கிற டாபிக்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? லெக்சர் 2ல நம்ம கவர் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் லெக்சர் 2 நான் 1 hour இல்லைனா 1.5 hour கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? எனர்ஜி கன்சர்வேஷன் பார்க்குறோம். இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டண்டான டாபிக் கிடையாதுங்க. பிகாஸ் இது வரைக்கும் போர்ட்ஸில் இங்கேருந்து எதுவுமே கேட்டது கிடையாது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? டெரிவேஷன்ஸை கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கடா? ஓகே, இப்போ ஒன்று சொல்லுங்க. நம்ம மோஷனல் இஎம்எஃப் யூசிங் ஃபெராடேஸ் லா என்ன படித்தோம்? இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ எல் இன்டூ வின்னு படித்தோம். கரெக்டா? மோஷனல் இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ எல் இன்டூ வி. பி என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு. எல் என்னது? லென்த்து. வி என்னது? வெலாசிட்டி. கரெக்டா? இதை தான் நம்ம இஎம்எஃப் ஓட ஃபார்முலாவாக படித்தோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கரண்ட்டுக்கு ஃபார்முலா என்னது? கரண்ட்டோட ஃபார்முலா என்ன? இ பை ஆர்னு சொல்லலாமா? இ பை ஆர்னா இஎம்எஃப் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். இதுவும் ஒரு கரண்ட்டோட ஒரு ஃபார்முலா. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இஎம்எஃப் இருக்கிற இடத்துல நம்ம இந்த வேல்யூ அப்ளை பண்ணுறோம். பி இன்டூ எல் இன்டூ வின்ட்டு. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ எல் இன்டூ வி பை ஆர். இது என்னது? கரண்ட்டோட இன்னொரு ஃபார்முலா நம்ம என்ன பண்ணுறோம்? டிரைவ் பண்ணுறோம். கரண்ட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா நம்ம என்ன பண்ணுறோம்? டிரைவ் பண்ணுறோம். இதை தான் வந்து அங்கே நோட்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒரு ஃபார்முலா. எதுக்கு ப்ரோ இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்ல முடியாது. கொஸ்டின்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு பி, எல், வி அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஃபைண்ட் த கரண்ட் இன் தி கரண்ட் கேரிங் கண்டக்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரோட கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபார்முலா நம்பர் 1. அது போக இன்னொரு ஃபார்முலா என்ன கேட்பாங்கன்னா, ஃபோர்ஸ் டியூ டு கரண்ட் கேரிங் கண்டக்டர் கேட்டால் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரில் கரண்ட் என்னன்னு கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதே கரண்ட் கேரிங் கண்டக்டரில் ஃபோர்ஸ் கேட்டால் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஸோ நம்ம ஆல்ரெடி சாப்டர் 4ல் நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஃபோர்ஸ் டியூ டு கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு என்னது? எஃப் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஐ இன்டூ எல். கரெக்டா? இது என்னது? ஃபோர்ஸ் டியூ டு கரண்ட் கேரிங் கண்டக்டரோட ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு தான் என்ன தெரியும்? நம்மளுக்கு தான் ஐயோட வேல்யூ நம்ம இப்போ தான் டிரைவ் பண்ணோம். பி இன்டூ எல் இன்டூ வி பை ஆர். கரெக்டா? ஐ இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ எல் இன்டூ வி டிவைடட் பை ஆர். கரெக்டா? இப்போ ஐ இருக்கிற இடத்துல இந்த பி இன்டூ எல் இன்டூ வி பை ஆர் அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எஃப் இஸ் ஈக்குவல் டு பியும் எல்லும் இந்த பியும் இந்த எல்லையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஐயை வந்து இப்போ செப்பரேட்டாக நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஐ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? பி இன்டூ எல் இன்டூ வி டிவைடட் பை ஆர். ஓகே, ஸோ பியும் மல்டிப்ளை ஆச்சுன்னா பி ஸ்கொயர் ஆகிடும். எல்லும் மல்டிப்ளை ஆச்சுன்னா எல் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ ஃபைனலாக என்ன வரும்? எஃப் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் இன்டூ எல் ஸ்கொயர் இன்டூ வி பை ஆர்ன்ட்டு டிரைவ் பண்ணுறாங்க. ஓகே, எஃப் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் இன்டூ எல் ஸ்கொயர் இன்டூ வி டிவைடட் பை ஆர்ன்ட்டு என்ன பண்ணுறாங்க? டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இன்னொரு ஃபார்முலா. ஓகேயா?
ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாஸை தான் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. புரியுதா? I is equal to B into L into V by R. அதே மாதிரி F is equal to B square into L square into V by R. ஓகே? சரி, ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இங்கே E என்னது? EMF. இங்கே E என்னது? EMF, எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடையாது. அதே மாதிரி R என்னது? ரெசிஸ்டன்ஸ். ஓகே? சாரி, ரெசிஸ்டார். R என்னது? ரெசிஸ்டார். புரிஞ்சுதா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும்? B வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு தெரியும். L வந்து லென்த் ஆஃப் தி ராட்னு தெரியும். V வந்து என்னது? வெலாசிட்டி ஆஃப் தி ராட், இல்லைனா லென்த் ஆஃப் தி சார்ஜ் கேரிங் கண்டக்டர். V என்னது? வெலாசிட்டி ஆஃப் தி சார்ஜ் கேரிங் கண்டக்டர்னு கூட சொல்லலாம். ஓகே? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றது ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது, ஆனால் என்ன பண்ணுறது, கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம படிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன டிரைவ் பண்ணுறாங்கன்னா, பவர் ஆஃப் தி கரண்ட் கேரிங் கண்டக்டர் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் பவரோட ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. பவருக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, ஆனால் ஒன் ஆஃப் த ஃபார்முலா என்னன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே? ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோம். ஃபோர்ஸ் டியூ டு கரண்ட் கேரிங் கண்டக்டர் என்ன டிரைவ் பண்ணோம் போன ஸ்லைடில்? B square into L square into V divided by R டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோர்ஸ் என்னன்னு டிரைவ் பண்ணியிருக்கோம்? B square into L square into V divided by R டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த F-ஓட வேல்யூவை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாமா? F இருக்கிற இடத்துல இந்த வேல்யூஸை அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணலாம். ஸோ B square into L square into V divided by R into ஆல்ரெடி இன்னொரு வெலாசிட்டி இருக்கிறதுனால into V. ஸோ ஃபைனலாக என்ன வரும்? B square into L square into V square divided by R is equal to power. ஓகே? எப்போது சம்ஸில் வந்து ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரோட பவர் என்னன்னு கேட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா B கொடுத்துருவாங்க, L கொடுத்துருவாங்க, V கொடுத்துருவாங்க, Rவும் கொடுத்துருவாங்க. P என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு தேர்ட் ஃபார்முலா. புரிஞ்சுதா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம்? ஃபார்முலா 1 கரண்ட், ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரோட கரண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? B into L into V divided by R, ஃபார்முலா நம்பர் 1. அதே மாதிரி ஃபோர்ஸ் டியூ டு கரண்ட் கேரிங் கண்டக்டரோட ஃபார்முலா என்னன்னு ஃபைண்ட் அவுட் என்னன்னு டிரைவ் பண்ணியிருக்கோம்? B square into L square into V divided by R. அதே மாதிரி இப்போ தேர்ட் ஃபார்முலா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பவருக்கு? B square into L square into V square divided by R. புரிஞ்சுதா? அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எனர்ஜி கன்சர்வ்டா எனர்ஜி. சரி, இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நோட்ஸில். ஓகே? நோட்ஸில் கொடுத்துருக்காங்க பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா. புரிஞ்சுதா? அதே மாதிரி பவருக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. என்னது? இது வந்து P is equal to ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அதே மாதிரி பவருக்கு இன்னொரு ஃபார்முலா என்னன்னா P is equal to I square into R. P is equal to I square into R. I நம்ம ஆல்ரெடி போன ஸ்லைடில் என்னென்னு டிரைவ் பண்ணோம்? ஐயை கரண்ட்டை நம்ம ஆல்ரெடி போன ஸ்லைடில் என்ன டிரைவ் பண்ணோம்? B into L into V by R. கரெக்டா? ஸோ B into L into V by R. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? I இருக்கிற இடத்துல இந்த வேல்யூஸை புட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? இந்த வேல்யூஸை புட் பண்ணுறோம். ஸோ B into L into V by R பவர் ஹோல் ஸ்கொயர் into R. என்ன ஆகும்? எல்லாமே ஸ்கொயர் ஆகிடும். B square into L square into V square divided by R square into R. இப்போ என்ன ஆயிடும்? இந்த ஆரும் இந்த ஆரோட ஒரு ஸ்கொயரும் கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? B square into L square into V square by R. சேம் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? சேம் ஃபார்முலா, ஆனால் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் டிரைவ் பண்ணியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. இந்த டெரிவேஷன்லாம் இம்பார்ட்டண்டா ப்ரோனா? கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் நோட் டவுன் பண்ணுங்க. இதை மட்டும் நான் பாக்ஸ் போட்டிருக்கிறத மட்டும் நோட் டவுன் பண்ணுங்க. டெரிவேஷன் இம்பார்ட்டன்ட் கிடையாது. எதுக்கு நான் டிரைவ் பண்ணியிருக்கேன்னா எங்கேருந்து வருது அப்படின்ற ஒரு கொஸ்டின் பசங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதனால வந்து நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சுதா? கிளியரா? சரி, ஓகேங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஒன் மோர் திங்கு, நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக்னா ஒன்றும் இல்லை, இது ரெசிஸ்டார் கிடையாது, ரெசிஸ்டன்ஸ் தான். நான் ஃபஸ்ட்டு எழுதுனதே கரெக்ட் தான். ஏதோ அப்படியே மூலையில் ஓடிட்டே இருந்துச்சு, ரெசிஸ்டாரா கிடையாதுன்ட்டு. இது ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகே? கிளியராக ஞாபகம் வந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை. ஸோ கரண்டோட ஃபார்முலானா EMF டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். ஓகே? ஸோ இதை வச்சு நம்ம என்ன டிரைவ் பண்ணுறோம்? I is equal to B into L into V by R. எத்தனை வாட்டிடா சொல்லுவேன்? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னது? சார்ஜ் சர்க்குலேட்டட். இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுக்கு எப்படி டிரைவ் பண்ணுறாங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் EMFக்கு ஒரு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் ஃப்ளக்ஸை வச்சு.
இஎம்எஃப்க்கு ஒரு ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிச்சோம், டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்டிவ் டைம். கரெக்டா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இஎம்எஃப் கிடச்சிரும். அண்ட் இஎம்எஃப்க்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. இஎம்எஃப்க்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஆர். எப்படி ப்ரோனா, எப்படி ஐ இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். அப்போ இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாமா, சொல்ல முடியாதா? சொல்லலாம். கரெக்டா? ஸோ இதை வச்சு நான் டிரைவ் பண்ணுறேன். எப்படி கரண்ட் இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸோ அதே மாதிரி இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறேன். ஓகேயா? கிளியரா? சரி, ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இஎம்எஃப்க்கு நம்ம என்ன வேல்யூ புட் பண்ணலாம், டெல்டா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் d5 by dt. கரண்ட்டுக்கு நம்ம என்ன வேல்யூ அப்ளை பண்ணலாம், கரண்ட் இஸ் ஈக்குவல் டு dq by dt. கரெக்டா? கரண்ட் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், சார்ஜை டிஃபரன்ஷியேட் வித் சார்ஜர் வித் டைமோட டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், கரண்ட் கிடச்சிரும். ஸோ சார்ஜ் ஐக்கு பதில் நான் என்ன யூஸ் பண்ணுறேன், dq by dt யூஸ் பண்ணுறேன். புரியுதா? ஐ இருக்கிற இடத்துல நான் dq by dt யூஸ் பண்ணுறேன். dq by dtனா டிஃபரன்ஷியேட்டிங் சார்ஜ் வித் ரெஸ்பெக்டிவ் டைம். q என்னது, சார்ஜ். ஓகே. ஸோ dq by dt இன்டூ ஆர். புரிஞ்சுதா? இப்போ என்ன ஆகுது, டிடியும் டிடியும் கேன்சல் அவுட் ஆகிடுது. ஸோ மிச்சம் எவ்வளோ இருக்குது, இப்போ என்ன ஆகிடும்னா dq வந்து இந்த பக்கம் வந்துடும், d5 வந்து இந்த பக்கம் போயிடும். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன டிரைவ் பண்ணுறோம்னா dq இஸ் ஈக்குவல் டு d5 மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இது என்னது, இது என்ன ஃபார்முலா, சார்ஜ் சர்க்குலேட்டட் இன் a current carrying conductor. ஓகே, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரில் எவ்வளோ சார்ஜ் சர்க்குலேட் ஆகுது அப்படின்றத கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதா? ஆனால் இது வரைக்கும் போர்ட்ஸில் எதுவுமே கேட்டது கிடையாது. ஆனால் என் வேலை என்னன்னா எல்லாமே சொல்லி கொடுத்து தானே ஆகணும். ஸோ அதனால தான் சுத்தமாகவே கேட்க மாட்டாங்கன்னா அது சுத்தமாக நான் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? கேட்க வாய்ப்பே இல்லைடா 100%. அப்படி இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா நான் எடுக்க மாட்டேன். ஓகேயா? சரி, ஓகே. இதை தான் அவங்க என்னன்னு எழுதியிருக்காங்கன்னா இந்த ஃபார்முலா தான் எப்படி எழுதியிருக்காங்கன்னா dqக்கு பதில் டெல்டா q இஸ் ஈக்குவல் டு டெல்டா பை பை ஆர்னு எழுதியிருக்காங்க. புரிஞ்சுதா? இந்த ஃபார்முலா தான் அவங்க இங்கே நோட்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு நோட்ஸ் புரிஞ்சுதுன்னா பெட்டர் நோட்ஸ் காப்பி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை என்னோட டெரிவேஷன் புரிஞ்சுதுன்னா என் டெரிவேஷனையும் காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெலிகிராம் சேனலை தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த நோட்ஸ்லாம் நான் கிளியராக அதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? A4 ஷீட் வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்காது, நான் A4 ஷீட் ஃபார்மேட்டில் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு நோட்ஸாக வச்சு நீங்கள் படிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், அதில் என்னோட டெரிவேஷன்ஸ் இருக்காது. டெரிவேஷன்ஸை மட்டும் என்னோட வீடியோஸை பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, கிளியரா? சரி, ஓகேங்க. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், எடி கரண்ட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க. நான் வந்து வார்த்தையால் சொன்னால் உங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், இது போர்ட்ஸில் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. ஸோ இது படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆனால் ஃபார் நாலேஜ் நீங்கள் படிக்கணும்னு நினச்சா வெளியே படிச்சுக்கோங்க. ஓகே, வெளியே இந்த சென்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இது. ஓகேங்களா? எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து என்னால் வந்து பென்லேயோ இல்லை டிஸ்பிளேலையோ என்னால் காட்ட முடியாது. ஒரு ஒர்க்கிங் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டினா தான் எடி கரண்ட் எல்லாமே புரியும். ஓகே, ஜஸ்ட் நான் ட்ரா பண்ணி காட்டினா உங்களுக்கு புரியாது. ஸோ பெட்டர் என்ன பண்ணுங்கள், ஸ்கூல்லேயே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கல, ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தா வெல் அண்ட் குட். அப்படி இல்லைன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அதில் ஒர்க்கிங் டெமான்ஸ்ட்ரேஷன் அனிமேலெல்லாம் காட்டியிருப்பாங்க, அனிமேஷனில். அதில் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஆனால் இது போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் போர்ட்ஸ். இது வரைக்கும் போர்ட்ஸில் கேட்டது கூட கிடையாது. ஓகே. ஸோ அண்ட் ஒன் மோர் திங், இதை நீங்கள் படிக்கணும்னா நோட்ஸில் இருக்குது, கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், அட்வான்டேஜஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் எடி கரண்ட். இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க, என்னென்ன அட்வான்டேஜஸ் எடி கரண்ட்டோடதுன்றது. இதையும் இது வரைக்கும் போர்ட்ஸில் கேட்கல, ஆனால் ஃபார் நாலேஜ் நீங்கள் படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. ஓகே,
எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லாஸ்ட் டைம்ல தான் லெக்சர்ஸ்லாம் பார்ப்பாங்க, அந்த லாஸ்ட் டைம்ஸ் தான் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத கண்டென்ட்ஸ்லாம் நான் எடுத்து அவங்களோட டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. இதெல்லாம் வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு படிச்சாலே போதும், இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. எது கேட்பாங்களோ அதை தான் புரிஞ்சுக்கணும், எது கேட்பாங்களோ அதை தான் அதுக்கு தான் நம்ம டைம் அதிகமாக கொடுக்கணும். எது கேட்க மாட்டாங்களோ அதுக்கு ஏன் தேவையில்லாமல் அதிகமாக டைம் கொடுத்துக்கிட்டு, புரியுதுங்களா? அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க, என்ன இவர் இவ்வளோ ஸ்கிப் பண்ணுறாருன்ட்டு. நான் ஸ்கிப் எதெல்லாம் பண்ணணுமோ அதை தான் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கேன். எதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு 2% சான்ஸ் இருக்குது அது கேட்கறதுக்கு, அப்படி இருக்கிற கான்செப்ட் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த எடி கரண்ட்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் பர்பஸ்க்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். இது வரைக்கும் நீட்டில் கூட எடி கரண்ட்லேருந்து எதுவுமே கேட்டது கிடையாது, ஓப்பனாக சொல்கிறேன். நீட்லேயும் ஜேஇலையும் அண்ட் போர்ட்ஸ்லையும். ஓகே, இது பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்பெரிமெண்ட். இதை ஜஸ்ட் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக புரிஞ்சுக்கிட்டா போதும். எதெல்லாம் கேட்பாங்களோ அதை நான் 100% நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு பயந்துடாதீங்க, இவர் ரொம்ப ஸ்கிப் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் டேம்பிங் பார்க்குறோம். இது ஆல்ரெடி 2014 ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, பார்த்தீங்களா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டேக் 2 cylindrical pipes. ஓகே, ஒன்று வந்து அலுமினியமில் எடுத்துக்க சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து பிவிசி. நான் என்ன பண்ணுறேன், ஒரு அலுமினியம் பைப் எடுத்துக்கிறேன், ஒரு பிவிசி பைப் எடுத்துக்கிறேன். இப்போ ஆக்சுவலி இந்த பெரிய பேரால என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ரெண்டு பைப்ஸில் நம்மளுக்கு ஒன்று தெரிய வருது. என்னது, அலுமினியம் பைப் வந்து ஒரு கண்டக்டார், பிவிசி பைப் வந்து ஒரு இன்சுலேட்டர். கரெக்டா? இது வந்து ஒரு கண்டக்டர், இது வந்து ஒரு இன்சுலேட்டர். இப்போ என்ன பண்றோம், அலுமினியம் பைப்லயும் சரி பிவிசி பைப்லயும் சரி நம்ம வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட்டை மேல இருந்து டிராப் பண்றோம். என்ன பண்றோம், ஒரு சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட்டை மேல இருந்து டிராப் பண்றோம். ஒரு சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட்டை மேல இருந்து டிராப் பண்றோம். டிராப் பண்றப்போ இந்த ரெண்டு மேக்னெட்ஸ்லயும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், கீழே கிராவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். கீழே கிராவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த எல்லோ லைன் தான் என்னது, கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஒன்று சொல்லுங்க, எந்த பைப்ல வந்து மேக்னெட் வந்து சீக்கிரமா கிரவுண்ட்ல ரீச் ஆகும், அலுமினியம் பைப்லையா இல்ல பிவிசி பைப்லையா? அலுமினியம் பைப்லையா இல்ல பிவிசி பைப்லையா? எந்த பைப்ல இந்த சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட் கிரவுண்டுக்கு சீக்கிரமா வந்து ரீச் ஆகும்? என்ன சொல்ல வராங்கன்னா, பிவிசி பைப்ல போடப்பட்ட மேக்னெட் தான் சீக்கிரமா கிரவுண்ட்ல ரீச் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுல அலுமினியம் பைப்ல இருக்கிற மேக்னெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா கிரவுண்ட்ல வந்து ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து இதான் ரீச் ஆகுன்றாங்க, அதுக்கப்புறமா தான் இது ரீச் ஆகுன்றாங்க. எதனாலனா, இந்த மேக்னெட்டுக்கு மேல ஒரு டீஆக்சலரேஷன் ஃபார்ம் ஆகுமா. இந்த மேக்னெட்டுக்கு கீழே வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணதுல, அதே மாதிரி மேல வந்து ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அதை வந்து என்னென்னு எடுத்துக்கலாம், நம்ம ஒரு டீஆக்சலரேஷன் கூட எடுத்துக்கலாம். ஒரு அப்வர்ட் ஆக்சலர், கீழே எப்படி கிராவிட்டி ஆக்ட் பண்ணுதோ அதே மாதிரி மேலேயும் ஒரு ஆக்சலரேஷன் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆக்சலரேஷன் எதனால, எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பேராலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. This is because as the magnet falls through the aluminum pipe, the flux associated with it, அதோட flux என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. The flux associated with it changes, which generates eddy current. அதுல என்ன ஆகுது, ஒரு eddy current ஜென்ரேட் ஆகுது. பைப்ல ஒரு eddy current ஜென்ரேட் ஆகி என்ன ஆகுது, ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து அந்த மேக்னெட்ல கிரியேட் ஆகுது. ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து அந்த மேக்னெட்ல கிரியேட் ஆகுது. ஆனா அது ஆக்சலரேஷன் சொல்ல, ஏதோ ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஆக்சலரேஷன் நானா எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் அந்த மேக்னெட்ல கிரியேட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா, பிவிசி பைப்பை விட அலுமினியம் பைப்ல டிராப் பண்ண மேக்னெட் கிரவுண்ட்ல வந்து லேட்டா ரீச் ஆகுது. செகண்ட், ஃபர்ஸ்ட் இதுதான் ரீச் ஆகும், இது வந்து செகண்டா ரீச் ஆகும். இது டைரக்டா போர்ட்ல அப்படியே இந்த கான்செப்டை கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, PYQ 2014 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, 2014 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, 2 spherical bobs of 1 metallic. ஓகே, 2 spherical bobs of 1 metallic and another of glass. 2 spherical bobs, ஒன்னு வந்து மெட்டாலிக்னு சொல்றாங்க, இன்னொன்னு வந்து கிளாஸ்ன்னு சொல்றாங்க. இதுலயே நமக்கு தெரிஞ்சிருச்சு, மெட்டாலிக் வந்து என்னது, ஒரு கண்டக்டர். மெட்டாலிக் பாப் வந்து இல்ல மெட்டாலிக் ஸ்பியர் வந்து ஒரு கண்டக்டர். கிளாஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது வந்து ஒரு இன்சுலேட்டர்ன்ட்டு. கிளாஸ் வந்து ஒரு இன்சுலேட்டர், கரெக்ட் தானே?
ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், ஒரு கிளாஸ் பாப் அப்புறம் ஒரு மெட்டாலிக் பாப் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, the same size, okay, are allowed to freely fall from the same height, okay, above the ground. Which of the two will reach early and why? ஓகே, இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒரு மேக்னெட்டை மெட்டல் ஸ்பியர்லையும் சரி கிளாஸ் ஸ்பியர்லையும் சரி ட்ராப் பண்றாங்களாம். மெட்டல் ஸ்பியர்லையும் கிளாஸ் ஸ்பியர்லையும் ட்ராப் பண்றாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, மெயின் கொஸ்டின், which of the two will reach early and why? ஓகே, இது ரெண்டுத்துல எது வந்து இந்த ரெண்டு ஸ்பியர்ல எந்த ஸ்பியர் வந்து அர்லியா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, மேக்னெட்னு சொல்லல, சாரி. என்ன சொல்ல வராங்கன்னா, two spherical bobs of one metallic and the another of glass of the same size are allowed to fall freely from the same height above the ground. ஒரு ஹைட்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு மெட்டாலிக் ஸ்பியரையும் ஒரு கிளாஸ் ஸ்பியரையும் கீழே போடுறாங்க. ஓகே, கீழே போடுறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, which of the two will reach early and why? இந்த ரெண்டு பாப்ஸ்ல எந்த பாப் சீக்கிரமா கிரவுண்ட்ல ரீச் ஆகும் அண்ட் எதனால சீக்கிரமா ரீச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மெட்டல் ஸ்பியர் வந்து லேட்டா ரீச் ஆகும், கிளாஸ் ஸ்பியர் வந்து சீக்கிரமா ரீச் ஆகும். ஏன்னா கிளாஸ் ஸ்பியர் வந்து ஒரு இன்சுலேட்டர், அதனால அதுல என்ன ஆயிடும், ஒரு ஃப்ளெக்ஸ் கிரியேட் ஆகாது, ஒரு ஃப்ளெக்ஸ் சேஞ்ச் ஆகாது. அதனால எடி கரண்ட் என்ன ஆகுது, அந்த ஸ்பியர்ல எடி கரண்ட் ஜென்ரேட் ஆகாது. அதனால ஒரு அப்போசிங் மோஷன் வந்து இந்த ஸ்பியர்ல கிரியேட் ஆகாது. ஸோ என்ன ஆகும், ஒரு ஜி கிராவிட்டியில அந்த ஸ்பியர் ஃபர்ஸ்ட் வந்து ரீச் ஆயிடும். கிளாஸ் ஸ்பியர் ரீச்சஸ் ஃபர்ஸ்ட். ஆனா அட் த சேம் டைம் மெட்டல் ஸ்பியர் என்ன ஆகும், ஒரு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் ஆகும். அதனால என்ன ஆகும், எடி கரண்ட் ஜென்ரேட் ஆகும். அதனால என்ன ஆகும், ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இங்க வந்து அது ஆக்சிலரேஷன், இவங்களே ஆக்சிலரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஆக்சிலரேஷன் கிரியேட் ஆகுது. அதனால மெட்டல் ஸ்பியர் வந்து கிரவுண்டுக்கு வந்து லேட்டா ரீச் ஆகுது. ஸோ இட் ரீச்சஸ் செகண்ட். இதுதான் செகண்ட் ரீச் ஆகும். எதனாலனா, டியூ டு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் அண்ட் டியூ டு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் த மெட்டாலிக் ஸ்பியர் ஜென்ரேட்ஸ் எடி கரண்ட் அண்ட் இட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அப்போஸ் ஃபோர்ஸ். ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் அந்த மெட்டல் ஸ்பியர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதனால அந்த மெட்டல் ஸ்பியர் வந்து கிரவுண்டுக்கு லேட்டா வந்து ரீச் ஆகும் கம்பேர் டு கிளாஸ் ஸ்பியர். புரிஞ்சுதா? சரி, ஓகேங்க, இவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு கான்செப்ட் ஒரு லெவலுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போகலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், இண்டக்டன்ஸ் பார்க்குறோம். ஓகே, இண்டக்டன்ஸ்க்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. An electric current can be induced in a coil by flux change produced by another coil nearby or flux change produced by the same coil. In both the cases, the flux produces is directly proportional to current. Definition மகா பண்ணிக்கங்க, புரியாதவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். வாங்க, என்ன சொல்றாங்கன்னா, சிம்பிளுங்க, சிம்பிள். நம்ம என்ன படித்தோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நான் ஒரு சாலினாய்டு எடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஒரு சாலினாய்டு எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு சாலினாய்டுன்னு சொல்கிறேன். இப்போ வாங்க, ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? பி டாட் ஏ. நம்ம எல்லாருக்கும் தெரியும், போன லெக்சர்லயே நான் சொன்னேன், ஒன்று மேக்னெட்டிக் ஃபீல்டை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் பண்ணால் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிடும். இல்லையா, ஏரியாவை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகிடும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிடும். கரெக்டா? இப்போ எனக்கு ஒன்று சொல்லுங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் அ சாலினாய்டு என்ன ஃபார்முலா நம்ம படித்தோம்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் அ சாலினாய்டு μ0 இன்டூ என் இன்டூ ஐன்னு படித்தோம். கரெக்டா? இது என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் அ சாலினாய்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணல, அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த கரண்ட் இருக்கு பாருங்க, ஐனா என்ன, கரண்ட், μ0 என் இன்டூ ஐ, இது கரண்ட். இந்த கரண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நான் சேஞ்ச் பண்ணிட்டா, ஒருவேளை இந்த கரண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு WRTன்னு எழுதிக்கலாமா, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நான் சேஞ்ச் பண்ணா என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிடும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா EMF ப்ரொடியூஸ் ஆகிடும். கருமம், இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம EMF ப்ரொடியூஸ் பற்றியே பேசிட்டு இருப்போம். ஓகே, எப்படி EMF ப்ரொடியூஸ் ஆகுது, என்ன மாதிரி EMF ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி அப்படி வெறும் EMF. இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம EMF மட்டும்தான் படிப்போம். ஓகே,
ஸோ ஐ திங்க் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கரண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆகிடும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிடும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ இதில் நம்மளுக்கு ஒன்று மட்டும் புரிய வந்துருச்சு. என்ன புரிய வந்துச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கும் ரிலேஷன் இருக்குன்னு தெரிய வந்துருச்சு. புரியுதா? ஒரு சாலினாய்டுக்குள்ள கரண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகி அதோட ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகிடும்ன்ற ஒரு ரிலேஷன் நம்மளுக்கு புரிஞ்சுது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? எதனால டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட் இப்போதான் நான் சொன்னேன். இதுதான் ரீசன். ஓகே. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி டிரைவ் பண்ணுறோம்னா, இதை சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்டிவ் டைம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சேஞ்ச் இன் கரண்ட் வித் ரெஸ்பெக்டிவ் டைம்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்டிவ் டைம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சேஞ்ச் இன் கரண்ட் வித் ரெஸ்பெக்டிவ் டைம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன டிரைவ் பண்ணுறோம்னா, n into magnetic flux is directly proportional to n into magnetic flux is directly proportional to current ன்னு சொல்றோம். n என்னது number of turns in coil. கரெக்டா? n என்னது? இதான் coil. எத்தனை டர்ன்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம n ன்னு சொல்றோம். number of turns in coil. இது என்னது? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். i என்னது? கரண்ட். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்றோம்னா, ப்ரொபோஷனலை எடுத்து நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை அப்ளை பண்ணுவோம். இந்த ப்ரொபோஷனை நம்ம எடுத்து ஒரு கான்ஸ்டன்ட்டை அப்ளை பண்ணுவோம். n இன்டூ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ ஐன்னு சொல்கிறோம். இதில் இந்த எல் தான் இண்டக்டன்ஸு. இண்டக்டன்ஸை தான் நம்ம ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இண்டக்டன்ஸை தான் இப்போ நம்ம ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஃபார்முலா. இதுதான் ஃபார்முலா. புரிஞ்சுதா? இங்கே n என்னது? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் காயில். 5b என்னது? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இங்கே எல் தான் இண்டக்டன்ஸு. இங்கே எல் தான் என்னவா ஆக்ட் பண்ணுது? ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டாக ஆக்ட் பண்ணுது. ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். கரெக்டானங்க? நம்ம இந்த ப்ரொபோஷனலை எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டாக அதுக்கு பதில் வைக்கணும். அப்போ தான் அந்த ப்ரொபோஷனலை எடுத்து நம்ம ஈக்குவல் டுன்னு சொல்ல முடியும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்? இண்டக்டன்ஸை ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டாக யூஸ் பண்ணுறேன். ஐ வந்து என்னது? கரண்ட்டு. தெரியும் இல்லையா? ஸோ இப்போ இதை தான் நம்ம டிரைவ் பண்ணுறோம். இதுதான் நம்ம டிரைவ் பண்ணுறோம். பாருங்க, n இன்டூ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ ஐ. இங்கே எல் தான் இண்டக்டன்ஸ். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. வேர் எல் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி விச் இஸ் கால்ட் இண்டக்டன்ஸ். Inductance only depends on the geometry of the coil and intrinsic material property. Inductance எதில் டிபெண்ட் ஆகும்? ஒன்று காயிலோட ஜாமெட்ரியில் டிபெண்ட் ஆகும், இல்லைனா அதோட மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டியில் டிபெண்ட் ஆகும். இன்னொன்று இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இண்டக்டன்ஸ் இஸ் ஸ்கேலார். இண்டக்டன்ஸ் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அதே மாதிரி இண்டக்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் என்ன? ஹென்ரி. இதெல்லாம் என்ன பண்ணணும்? நோட் டவுன் பண்ணணும். நோட் டவுன் பண்ணணும். இண்டக்டன்ஸோட டெஃபினிஷன், இண்டக்டன்ஸ் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, இண்டக்டன்ஸோட எஸ்ஐ யூனிட், அதுக்கப்புறம் இண்டக்டன்ஸோட ஃபார்முலா. ஓகே, இதுதான் ஸ்டெப் வந்து நான் கிளியராக எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுதான் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. புரிஞ்சுதா? இது வந்து கான்செப்ட். எதனாலன்ற புரியறதுக்காக நான் கான்செப்ட் சொன்னேன். இதுதான் ஸ்டெப். ஆக்சுவலி இதை மட்டும் நோட் டவுன் பண்ணுங்க. ஸ்டெப்ஸை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. வேற என்ன? How to calculate inductance of a coil of a certain geometry. ஓகே, இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்? செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஓகே, மியூச்சுவல் இண்டக்டன்ஸா? செல்ஃப் இண்டக்டன்ஸ் எங்க? ஒரே செகண்ட், பேஜ் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? செல்ஃப் இண்டக்டன்ஸ் பார்க்குறோம். செல்ஃப் இண்டக்டன்ஸை பார்த்த அப்புறம் நம்ம என்ன பார்ப்போம்? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? செல்ஃப் இண்டக்டன்ஸ் இது வரைக்கும் எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க பாருங்க? 2010, 2012, 13, 17, 19 5 வருஷம் கேட்டிருக்காங்க. 2022ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுலேருந்து என்ன ப்ரோ கேட்பாங்கன்னா, சிம்பிளுங்க, ஒன்றும் இல்லை. இந்த டெஃபினேஷனும் இந்த ஃபார்முலா எழுதுனா 1 மார்க். அவ்வளோதான். ஓகே, செல்ஃப் இண்டக்டன்ஸோட டெஃபினேஷன் என்னது? த ஃபினாமினன் டியூ டு விச் அன் EMF இஸ் இன்டியூஸ்ட் in a coil due to varying current to the same coil is called self inductance. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? flux is directly proportional to current. இது வந்து flux is directly proportional to current. இந்த proportionality constant எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஒரு constant proportionality அப்ளை பண்றோம். என்னது? L. ஓகே, L என்னது? இண்டக்டன்ஸ். எதுக்கு ப்ரோ இண்டக்டன்ஸ்க்கு நம்ம I ன்னு சொல்லணும்னா, I is already taken by current.
கரண்ட்டுக்கு நம்ம ஐன்னு சொல்கிறதுனால நம்ம இண்டக்டன்ஸை எல்லுன்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இண்டக்டன்ஸ் இன்டூ கரண்ட். எப்பாவது ஃபார் எக்ஸாம்பிள் சம் கேட்டா மேபி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க, எல் கொடுத்துருவாங்க, இண்டக்டன்ஸ் கொடுத்துருவாங்க, கரண்ட்டும் கொடுத்துருவாங்க. ஃபைன் தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இல்லைனா ஆமாம் ஃபைன் தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், இந்த இண்டக்டன்ஸை கரண்ட் கூட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், இண்டக்டன்ஸை கரண்ட் கூட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஃப்ளக்ஸ் கிடச்சிரும். புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இங்கே எழுதட்டா, ரெசிஸ்டாரை நம்ம எப்படிங்க வரைவோம், ரெசிஸ்டாரை நம்ம இப்படி வரைவோம், ஆறுன்னு சொல்லுவோம். இது என்னது, ரெசிஸ்டார் சர்க்கியூட் டயக்ராம், ஜஸ்ட் ஒரு நாலேஜ்க்காக சொல்கிறேன். அதே மாதிரி கெப்பாசிட்டர் நம்ம எப்படி வரைவோம், கெப்பாசிட்டர் நம்ம இப்படி வரைவோம். பேட்டரி இல்லை, இது கெப்பாசிட்டர். சரியா? பேட்டரி வந்து இப்படி இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். கெப்பாசிட்டரில் ரெண்டுமே பெருசாக இருக்கும். இது என்னது, கெப்பாசிட்டர். இண்டக்டன்ஸ் சர்க்கியூட்டில் நம்ம எப்படி தெரியுமா வரைவோம், இண்டக்டன்ஸை நம்ம இப்படி வரைவோம், இப்படி வரைஞ்சு எல்லுன்னு சொல்லிடுவாங்க, இதுதான் என்னது, இண்டக்டன்ஸ். புரிஞ்சுதா? கெப்பாசிட்டர் எப்படி இருக்கும், ரெசிஸ்டார் எப்படி இருக்கும், இண்டக்டன்ஸ் எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியா தெரிஞ்சிச்சா? சர்க்கியூட்ல ஒரு வேலை இப்படி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, ஈஸியாக சொல்லலாமா? இது வந்து இண்டக்டன்ஸு, இது கெப்பாசிட்டரு, இது ரெசிஸ்டார்ன்ட்டு. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு அளவுக்கு கிளியராக இருக்கும். ஸோ ஓகேங்க, இவ்வளோ தான் செல்ஃப் இண்டக்ஷன். இப்போ வந்து நம்ம என்ன போவோம்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸை பற்றி படிக்கலாம். ஸோ வாங்க. ஸோ ஓகே, செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கிடையாது, இண்டக்ஷன் ஆஃப் சாலினாய்டு பார்த்துடலாம். இண்டக்ஷன் ஆஃப் சாலினாய்டு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, EMF induced in solenoid இப்போ நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். இது என்னது, ரெட் கலர் EMF induced in solenoid. ஓகே, இதெல்லாம் டிரைவ் பண்ண போகிறோம். என்ன ப்ரோ இங்கேருந்து இது வரைக்குமா ப்ரோனா, இதெல்லாம் கிடையாது, வெறும் இங்கேருந்து தான். ஓகே, இங்கேருந்து தான், இது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கான்செப்சுவலாக சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். சிம்பிளுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சாலினாய்டு எடுத்துக்கிறேன். என்ன பண்ணுறேன், ஒரு கொஞ்சம் பெருசாக வரையிட்டா, இது வந்து என்னது, ஒரு சாலினாய்டு. ஓகே, இது சாலினாய்டு. இந்த சாலினாய்டு வந்து ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. இதில் பேட்டரியில், ஒரு சர்க்கியூட்டில் பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு கீயும் கொடுத்துட்றேன். ஓகே, அந்த கீ வந்து ஆனில் இருக்குது. ஓகே, கீ வந்து ஆனில் இருக்குது. சரி, ஓகே, இது என்னது, சாலினாய்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா, கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இந்த சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. கரண்ட்டு இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்போ காயில்லையும் என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும் இந்த டைரக்ஷனில். காயிலில் எந்த டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகும், இந்த டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரெக்டா? ஓகே, இந்த டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கும், இந்த டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கும், இந்த டைரக்ஷனில் இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கும். நீங்கள் ரைட் ஹேண்ட் ரூல் வச்சு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் சாலினாய்டுக்குள்ள எந்த டைரக்ஷனில் இருக்கும், லெஃப்ட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். நான் ஒரே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் வரைகிறேன். ஆக்சுவலி நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இதாகும், என்னாகும், கிரியேட் ஆகும் சாலினாய்டுக்குள்ள. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சர்க்கியூட்டில் இருக்கிற கரண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணனா, சாலினாய்டுக்குள்ளே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுமா, ஆகும். கரெக்ட் தானே? எவ்வளோக்கு எவ்வளோ சர்க்கியூட்டை நம்ம கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ, சாலினாய்டுக்குள்ளே இருக்கிற காயிலுக்குள்ளே கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆகி சாலினாய்டுக்குள்ளே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன இன்க்ரீஸ் ஆகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ஃபைனலாக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சாலினாய்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் லென்ஸ் லா என்ன பண்ணுன்னா, அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் ஆக விடாது. லென்ஸ் லா என்ன பண்ணும், அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் ஆக விடாது. ஸோ லென்ஸ் லா என்ன பண்ணுன்னா, எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிரியேட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில்,
அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன கிரியேட் பண்ணி விட்டுரும்? பி இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணி விட்டுரும். எதுக்கு இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணுது? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக லென்ஸ்லாம் என்ன பண்ணும்? ஒரு இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணி விட்டுரும் சாலினாய்டுக்குள்ளே. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? சர்க்கியூட்டில் இருக்கிற கரண்ட்டும் இன்டியூஸ் ஆகிடும். சர்க்கியூட்டில் இருக்கிற கரண்ட் இன்டியூஸ் ஆயிடுச்சுன்னா டோட்டலாக இஎம்எஃப் என்ன ஆகிடும்? இன்டியூஸ்ட் ஆகிடும். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, இந்த இஎம்எஃப் இன்டியூஸ்டு தான் இப்போ நம்ம டிரைவ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இஎம்எஃப் இன்டியூஸ்டு தான் நம்ம டிரைவ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் வந்து இண்டக்ஷன் ஆஃப் சாலினாய்டு. புரிஞ்சுதா? ஸோ வாங்க, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன தெரியும்? செல்ஃப் இண்டக்ஷனோட ஃபார்முலா என்ன? செல்ஃப் இண்டக்ஷனோட ஃபார்முலா நம்ம என்னன்னு பார்த்தோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ ஐ. எல் என்னது? இண்டக்ஷன். ஐ என்னது? கரண்ட். கரெக்டா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? இஎம்எஃப் இன்டியூஸ்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இஎம்எஃபோட ஃபார்முலா என்ன? இ இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் d∅/dt, சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்டிவ் டைம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃப்ளக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம எல்ஐ அப்ளை பண்ண போகிறோம். எல்ஐ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஹென்ஸ் இ இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் டி இன்ட்டு டெல்டா இன்ட்டு எல் இன்ட்டு ஐ டிவைடட் பை டிடி பண்ணுறோம். ஓகே. ஸோ ஃபைனலாக என்ன வரணும் நம்மளுக்கு? இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் di/dt. ஏன்னா எல் என்னது? செல்ஃப் இண்டக்டன்ஸ். அது ஒரு கான்செப்ட். அதனால எல்லை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் அதை வெளில கொண்டு வந்துடுறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபைனலாக நெகட்டிவ் மைனஸ் எல் இன்ட்டு di/dt டிரைவ் பண்ணுறோம். இதுதான் என்னது? இண்டக்ஷன் இன் அ சாலினாய்டு. ஓகே. இதை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே டிரைவ் பண்ணியிருக்காங்க. இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் சாலினாய்டு, இண்டக்ஷன் ஆஃப் சாலினாய்டு. ஓகே. இதெல்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் விட்டுருங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியரா? சரி, ஓகே. இது வரைக்கும் போர்ட்ஸில் இதுலேருந்து டேரெக்டாக எந்த கொஸ்டினும் கேட்கல, இந்த டெரிவேஷனும் கேட்கல. ஆனால் ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் பர்பஸ்க்காக நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்குள்ளே போகலாம். ஓகே. அது போக வந்து இந்த ரெண்டு ஃபார்முலாஸையும் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எந்த ரெண்டு ஃபார்முலாஸ் வரும்னா இந்த ரெண்டு ஃபார்முலாஸ். இண்டக்டன்ஸ்க்கு ரெண்டு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதான் எல்லுனா என்ன? இண்டக்டன்ஸ். எல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்டூ என் ஸ்கொயர் பை இன்டூ ஏ ஸ்கொயர் இன்டூ எல். இதையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா என்ன? மியூ நாட் இன்டூ மியூ ஐ இன்டூ என் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்டூ எல். இந்த ரெண்டு ஃபார்முலாஸை மட்டும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே. சரி, ஓகே. இதோட பேஸ் ஒரு சில பியூஐக்யூஸ் பார்க்கலாமா? ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்க்கலாம் வாங்க. ஓகே. இங்கே நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இஸ் ஆல்சோ கால்டு பேக் இஎம்எஃப் as it opposes any change in the current in a circuit. Physically self inductance plays a role of inertia. It is the electromagnetic. தேவையில்லை. ஓகே. இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் பர்பஸ் கொடுத்துருக்காங்க. தேவையில்லை. ஓகே. சரி, ஓகே. என்ன கேட்டிருக்காங்க பிஒய்க்யூஸில்? 2010 1 மார்க்கில் என்ன கேட்டிருக்காங்க? a plot of magnetic flux versus current is shown in the figure of two inductors A and B. Which of the following has larger inductance? ஓகே. இந்த டயக்ராம் இந்த ஃபிகர் அவங்க கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகே. என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டு இண்டக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு இண்டக்டர்ஸ் கொடுத்துட்டு இந்த ரெண்டு இண்டக்டர்ஸில் எந்த இண்டக்டர் வந்து லார்ஜர் செல்ஃப் இண்டக்ஷன்ஸ் ஷோ பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. அது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா சிம்பிளுங்க. ஃபார்முலா என்ன? செல்ஃப் இண்டக்டன்ஸோட ஃபார்முலா என்ன? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ ஒய். கரெக்டா? இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மில் இருக்கு? ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ஃபார்மில் இருக்கா? மேக்ஸ் படிச்சிங்களா? பயோமேக்ஸ் பசங்க யாராவது இருக்கீங்க? பயோமேக்ஸ் பசங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் பசங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பியூர் சயின்ஸ் பசங்க தான் ரொம்ப பாவம். இது y is equal to mx என்னது? ஸ்லோப்போட ஃபார்முலா. ஆக்சுவலி y is equal to mx என்னது? ஸ்லோப்போட ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலா இருக்கு? ஸ்லோப்போட ஃபார்முலா இருக்கா? ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கா? ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லையா? சரி, ஓகே. இங்கேயும் ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லை. சரி, ஓகே. ஃப்ரீ ஸ்பேஸே இல்லை. ஸோ y is equal to mx. y is equal to mx கிராஃப் நம்ம எப்படி வரைவோம்? இங்கேயே வரைகிறேன். இப்படி வரைவோம். கரெக்டா? இது yன்னு வரைவோம். இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வரைவோம். ஸ்லோப்பை நம்ம எம்னு சொல்லுவோம்.
இப்போ இது எப்படி இருக்கு phi is equal to L into I flux is equal to L into I இதுவும் எப்படி இருக்கு ஒரு ஸ்லோப்போட ஃபார்முலாவோட ஃபார்மேட்ல தான் இருக்கு ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஃப்ளக்ஸை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் ஃப்ளக்ஸை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் ஐயை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் எல்லை தான் நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் ஸ்லோப்பாக எடுத்துக்கிறோம் ஸோ ஒய் இருக்கிற இடத்துல ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க ஃபிகர்லேயே அவங்க கொடுத்துட்டாங்க ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிற இடத்துல கரண்ட் கொடுத்துட்டாங்க ரெண்டு ஸ்லோப் கொடுத்துட்டாங்க இப்போ என்னன்னா ஒன்று புரிஞ்சிருக்குங்க ஏவோட ஸ்லோப் பியோட அதிகமாக இருக்கு ஏவோட ஸ்லோப் பியோட அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஏ தான் பியோட கிரேட்டர்னு சொல்ல வரோம் ஓகே ஸ்லோப் ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் ஸ்லோப் ஆஃப் பி டயக்ராமில் ஏவோட ஸ்லோப் வந்து பியோட ஸ்லோப்பை விட ஹையராக இருக்கு அதனால அதை வச்சு நம்ம என்ன சொல்ல வரோம்னா the greater the slope greater the self inductance A has the greater self inductance than B னு சொல்றோம் புரிஞ்சுதா கிளியரா சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க if the number of turns of solenoid is doubled okay if the number of turns of solenoid is doubled without changing the length or the area of cross section the self inductance of the solenoid will be இப்போதான் நம்ம படிச்சோம் இண்டக்டன்ஸோட ஃபார்முலா நம்ம என்னன்னு படித்தோம் இண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்டூ என் ஸ்கொயர் இன்டூ பை ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இன்டூ எல் இங்கே ஏ ஸ்கொயரும் எல் ஸ்கொயரும் சேஞ்ச் பண்ணலன்றாங்க ஆனால் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க என் என்னது என் தானே இங்கே நம்பர் ஆஃப் டேர்ன்ஸு நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் பர் யூனிட்லேருந்து தான் என் இப்போ என்ன டபுள் பண்ணாங்கன்னா என்ன ஆகிடும் என்ன நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் டபுள் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இண்டக்டன்ஸும் என்ன ஆகிடும் டபுள் ஆகிடும் ஓகே இட் வில் பி டபுள்டு புரிஞ்சுதா என்ன டபுள் பண்ணால் இண்டக்டன்ஸும் என்ன ஆகிடும் டபுள் ஆகிடும் அதை தான் சொல்ல வராங்க இது எங்கே எப்போ கேட்டிருக்காங்க 2020 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க ஸோ இதுலேருந்து நிறைய 1 மார்க்ஸ் கேட்குறதுக்கும் சான்சஸ் உண்டு ஸோ புரிஞ்சுக்கோங்க ஓகேயா அண்ட் ஒன் மோர் திங் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம் எந்த ஃபார்முலா சொல்லுங்கள் இது ஒரு ஃபார்முலா இன்னும் இதை விட ஒரு நல்ல ஃபார்முலா நான் சொல்லிட்டா n இன்டூ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்ஐ ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா இதில் என்னது என்ன தான் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் ஆஃப் அ சாலினாய்டு கரெக்டாக என்ன நம்ம டபுள் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லும் டபுள் ஆகிடும் கரண்ட்டும் டபுள் ஆகிடும் புரியுதா ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் n இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல்லுன்னு சொல்லலாமா ஸோ n நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் ஆஃப் த சாலினாய்டு டபுள் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இண்டக்டன்ஸும் டபுள் ஆகிடும் புரியுதா சரி ஓகே வேற என்ன இருக்கு ஸோ ஓகே வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்கான் எனர்ஜி ஸ்டோர்டு இன் இண்டக்டார் ஓகே ஒரு இண்டக்டாருக்குள்ளே எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர்ட் ஆகிருக்கு டெரிவேஷனா ஃப்ரீ ஸ்லைடு இருக்கா ஓகே ஃப்ரீ ஸ்லைடு இருக்குது நெக்ஸ்ட் நம்ம ஏசி ஜென்ரேட்டர் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் எனர்ஜி ஸ்டோர்டு இன் இண்டக்டார் பார்த்துடலாம் ஸோ வாங்க டிரைவ் பண்ணிடுறேன் நோட்ஸில் இருக்கிறது காப்பி பண்ணுன்னா கூட பண்ணிக்கோங்க எனர்ஜி ஸ்டோர்டு இன் இதை ஒன்றும் கான்செப்டுவலாக புரிஞ்சுக்க ஒன்றுமே இல்லைங்க just a derivation மகப் பண்ணிக்கோங்க ஓகே எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர் டிரைவ் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டானா பண்ணிடுங்க பிவைக்யூ இது வரைக்கும் 2012 ஒரு வாட்டி இந்த டெரிவேஷன் கேட்டிருக்கான் ஸோ மேபி தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் ஆஸ்கிங் அட் ஆன் 2022 ஆல்சோ ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா பவர் பீனா என்ன பவருக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க mod ஆஃப் இஎம்எஃப் இன்டூ ஐன்னு சொல்கிறாங்க பவரை ஓகே ஸோ பவரை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சேஞ்ச் இன் ஒர்க் டன் வித் ரெஸ்பெக்டிவ் டைம் தான் பவர் கரெக்டாக ஸோ பவர் நம்ம இப்படி எழுதிக்கிறோம் சேஞ்ச் இன் ஒர்க் டன் வித் ரெஸ்பெக்டிவ் டைம் இஸ் ஈக்குவல் டு நம்ம இண்டக்டன்ஸ் இன் அ சாலினாய்டு என்னன்னு படித்தோம் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிடும் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறதுனால அதுக்கு ஒரு வேல்யூ நம்ம என்னன்னு சொன்னோம் மைனஸ் எல் இன்டூ டிஐ பை டிடி இந்த ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா ஒரு 3 ஸ்லைடுக்கு முன்னாடி ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் mod ஆஃப் இஎம்எஃப் இருக்கிற இடத்துல ஸோ மைனஸ் எல் வராது மாடில் இருக்கிறதுனால எல் தான் எல் இன்டூ டிஐ பை டிடி இன்டூ ஐ கரெக்டா ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் டிடியும் கேன்சல் ஆகிடும் டிடியும் கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் மிச்சம் என்ன இருக்குது டி டெல்டா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ ஐ இன்டூ டிஐ எல் இன்டூ ஐ இன்டூ டிஐ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இன்டிகிரேட்டிங் போத் த சைடு இன்டிகிரேட் பண்ணணும்னா டெல்டா ஒர்க் டன் என்ன
டி டெல்டா ஒர்க் டன் என்ன ஆகிடும், ஒர்க் டன் ஆகிடும். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எல் கான்ஸ்டன்ட். அதனால நம்ம என்ன பண்ணலாம், எல்லை இன்டிகிரேஷனுக்கு வெளியே கொண்டு வந்துடலாம். ஐடிஐயை இன்டிகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஐ ஸ்கொயர் பை 2ன்னு வரும். ஐடிஐயை இன்டிகிரேட் பண்ணால் ஐ ஸ்கொயர் பை 2ன்னு வரும். ஸோ எல் இன்ட்டு ஐ ஸ்கொயர் பை 2. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு ஐ ஸ்கொயர் பை 2. இல்லைனா இப்படி எழுதலாம், 1/2 இன்ட்டு ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு எல் இன்ட்டு ஐ ஸ்கொயர். புரிஞ்சுதா? கிளியரா? ஸ்டெப்ஸ் 1 2 3 4 ஸ்டெப்ஸ், 4 ஸ்டெப்பில் டெரிவேஷன் முடிஞ்சிருச்சு. இதை தான் இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. கிளியரா? இதுதான் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டரோட டெரிவேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஏசி ஜென்ரேட்டருக்குள்ளே போயிடலாமா? ஸோ வாங்க போகலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஏசி ஜென்ரேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நான் ஒன்று பெரிய விஷயமே மறந்துட்டேன். என்னது, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சொல்லி கொடுக்கவே மறந்துட்டேன். ஸோ வாங்க பேக் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கு போகலாம். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செல்ஃப் இண்டக்டன்ஸோட ஒரு ரீகேப் ரிவைஸ் பண்ணுவோம். இதுதான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கு முன்னாடி செல்ஃப் இண்டக்டன்ஸை இன்னும் கொஞ்சம் கிளியராக ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ வாங்க. செல்ஃப் இண்டக்ஷன், செல்ஃப் இண்டக்டன்ஸ் என்னது, ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு ஐ. கரெக்டா? எல் தான் என்னது, இண்டக்ஷன். சரி, ஓகே. செல்ஃப் இண்டக்ஷன்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் அந்த சாலினாய்டு சர்க்யூட் டயக்ராம் வரைஞ்சல, அது சின்னதாக நான் இப்படி வரைஞ்சிக்கிறேன்னு வைங்க. இது என்னது, இது வந்து ஒரு சாலினாய்டு. இந்த சாலினாய்டு வந்து இந்த இதில் சர்க்யூட்டில் கனெக்ட் ஆயிருக்குன்னு வைங்க, ஒரு சர்க்யூட்டில் கனெக்ட் ஆயிருக்கு. இது சாலினாய்டு. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டைரெக்ஷனில் கரண்ட் வருது, இந்த டைரெக்ஷனில் கரண்ட் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணனா என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆனால் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து நம்ம லென்ஸ் லாக்கு பிடிக்காது. நம்ம லென்ஸ் லாக்கு ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் பிடிக்காது, ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகிறதும் பிடிக்காது. அதனால அந்த லென்ஸ் லா என்ன பண்ணும், ஒரு இண்டக்ஷனை கிரியேட் பண்ணி விட்டுரும். என்ன பண்ணிடும், லென்ஸ் லா ஒரு இண்டக்ஷனை கிரியேட் பண்ணிடும். எந்த டைரெக்ஷனில், ஆப்போசிட் டு தி டைரெக்ஷன். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் இன்க்ரீஸ்டு கரண்ட் இந்த டைரெக்ஷனில் வருதுன்னா, லென்ஸ் லா என்ன பண்ணும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு இன்டியூஸ்டு கரண்ட்டை கிரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ தட் இந்த கரண்ட்டும் ஈக்குவலாக கேன்சல் அவுட் ஆகி ஃபைனலாக ஃப்ளக்ஸ் வந்து அன்சேஞ்சாக ஆகிடும். ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, அன்சேஞ்சாக இருக்கும். புரியுதா? அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறேன், அதே சாலினாய்டுக்குள்ளே கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஆனால் என்ன பண்ணிட்டேன், கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணிட்டேன். கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணிட்டா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக் ஃபீல்டும் டிக்ரீஸ் ஆகிடும். மேக்னெட்டிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஃப்ளக்ஸும் டிக்ரீஸ் ஆகிடும். எனிவே ரெண்டுத்துலேயும் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அது ஒரு பக்கம். இப்போ என்ன ஆயிடுச்சு, எவ்வளோ கரண்ட் போகணுமோ அவ்வளோ கரண்ட் போகலை. அதனால லென்ஸ் லா என்ன பண்ணுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில், இப்போ இன்டியூஸ் கரண்ட் இந்த டைரெக்ஷனில் ப்ளே பண்ணுச்சு. ஏன்னா கரண்ட் எவ்வளோ தேவைப்படுதோ அதை விட அதிகமாக கரண்ட் வர்றதுனால நம்ம இன்டியூஸ்டு கரண்ட்டை அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம அப்ளை பண்ணோம். இப்போ எவ்வளோ கரண்ட் தேவையோ அதை விட கம்மியான கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அதனால என்ன பண்ணுன்னா லென்ஸ் லா அதோட சேம் டைரெக்ஷனில் இன்டியூஸ்டு கரண்ட்டை கிரியேட் பண்ணி விட்டுரும். ஒரு இன்டியூஸ்டு கரண்ட்டை கிரியேட் பண்ணி விட்டுரும். எவ்வளோ இன்டியூஸ்டு கரண்ட் கிரியேட் பண்ணோம்னா, எவ்வளோ கரண்ட் இதுக்குள்ளே ஃப்ளோ ஆகணுமோ அவ்வளோ கரண்ட் இன்டியூஸ்டு கரண்ட் கிரியேட் பண்ணி விட்டுரும். இப்போ இது என்ன ஆகுது, இது அதுவாகவே கரண்ட் இன்டியூஸ்டு கரண்ட்டை அப்ளை பண்ணிக்குது இல்லையா? இதுக்கு பேர் தான் செல்ஃப் இண்டக்ஷன். புரியுதா? அதுவாகவே இந்த சாலினாய்டு என்ன பண்ணுது, அதுவாகவே செல்ஃப் இன்டியூஸ்ட் ஆகிடுது. இதுக்கு தான் செல்ஃப் இண்டக்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி தான் அதே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கேஸில் எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சாலினாய்டுக்குள்ளே பெருசாக வரையினா, சாலினாய்டுக்குள்ளே என்ன ஆகுது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் என்ன ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளக்ஸும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஆனால் லென்ஸ் லாக்கு அது பிடிக்காது. அதனால லென்ஸ் லா என்ன பண்ணும், அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு
இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணி விட்டுரும். இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணி இதையும் கேன்சல் அவுட் பண்ணிட்டோம்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகாது, அன்சேஞ்ச் தான் இருக்கும் ஃப்ளக்ஸ். கரெக்டாக? அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கரண்ட் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. கரண்ட் டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சாலினாய்டில் ஃப்ளோ ஆகிற சாலினாய்டுக்குள்ளே ஃப்ளோ ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகிடும்? சாலினாய்டுக்குள்ளே ஃப்ளோ ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகிடும். சாலினாய்டுக்குள்ளே கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகிடும். டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஃப்ளெக்ஸும் டிக்ரீஸ் ஆகிடும். லென்ஸ் லாக்கு இன்க்ரீஸோ டிக்ரீஸ் ஆகிறதோ பிடிக்காது. அதனால லென்ஸ் லா என்ன பண்ணோம், டிக்ரீஸ் ஆயிடுச்சுல, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எவ்வளோ டிக்ரீஸ் ஆச்சோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை அதோட சேம் டைரக்ஷனில் கிரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ தட் த ஃப்ளெக்ஸ் ரிமெயின்ஸ் அன்சேஞ்ச்டு. இதெல்லாம் என்ன ஆகுது, செல்ஃப் இன்டியூஸ்ட் ஆகிடுது. ஓகே, இது இந்த சாலினாய்டு அதுவாகவே செல்ஃப் இன்டியூஸ் ஆகிக்கிறது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் செல்ஃப் இண்டக்ஷன். ஓகே, இப்போ மியூச்சுவல் இண்டக்ஷன்னா என்னன்னா வாங்க பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஸ்லைடில் செல்ஃப் இண்டக்ஷனில் நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே கீழே எழுதட்டா, கீழே சரி இங்கே எழுதுறேன், அடுத்த பேஜில் எழுதுறேன். இப்போ நம்மளுக்கு என்ன தெரிய வந்துச்சு, ஐ இன்டியூஸ் ஆச்சு. அதே மாதிரி பியும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்டியூஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ கரண்ட்டும் இன்டியூஸ்ட் ஆயிடுச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்டியூஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இஎம்எஃப்பும் இன்டியூஸ்ட் ஆகிடும். இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சு இல்லையா, அதை தான் நம்ம வந்து டெரிவேஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்டூ டிஐ பை டிடி. இந்த டெரிவேஷன் தெரியுமா? இந்த டெரிவேஷனை தான் நம்ம இண்டக்ஷன் ஆஃப் சாலினாய்டில் நம்ம சால்வ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்டூ டிஐ பை டிடி. இது எதோட டெரிவேஷன்? இது இஎம்எஃப் இன்டியூஸ்டு. செல்ஃப் இண்டக்ஷனில் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதோட டெரிவேஷன் தான் இது. புரிஞ்சதா? சரி, ஓகே. இப்போ நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரப் பண்ணிடுவேன், ஏன்னா நிறைய ஸ்லைடு இல்லை, அதனால தான். நோட் டவுன் பண்ணிக்கிட்டீங்களா? ஸோ ரப் பண்ணலாமா? சரி, ஓகே. இப்போ எனக்கு ஒன்று சொல்லுங்க, செல்ஃப் இண்டக்ஷன்ல இது எல்லாமே ஒரே சர்க்கியூட்குள்ள நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் இண்டக்ஷன்ல சாலினாய்டு இருக்கு. இந்த சாலினாய்டு வந்து ஒரு பேட்டரிக்குள்ள கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? இந்த பேட்டரினால ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்போ அது நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன கிரியேட் ஆகும், இன்டியூஸ்டு கரண்ட் கிரியேட் ஆகும். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பி இன்டியூஸ்டு கிரியேட் ஆகும். ஹென்ஸ் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகிடும். கரெக்டாக? இது எல்லாமே இண்டக்ஷன் எதில் நடக்குது, ஒரே சர்க்கியூட்குள்ளே நடக்குது. எல்லாமே நடக்குது. இதுக்கு பேர் தான் செல்ஃப் இண்டக்ஷன். மியூச்சுவல் இண்டக்ஷனில் என்ன தெரியுமா ஆகும்? இண்டக்ஷனில் வாங்க படிக்கலாம். மியூச்சுவல் இண்டக்டன்ஸில் என்ன நடக்கும்னா, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். யாரா அவன் இப்படி ஹார்ன் அடிக்கிறான்? ஒரே செகண்ட். ஸோ ஓகேங்க, யாரும் அரசியல்வாதி போல பஸ்ஸு வெயிட் பண்ணுறத கூட பார்க்காம அப்படி ஹார்ன் அடிக்கிறான். சரி, ஓகேங்க, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸில் என்ன ஆகும்னா, ஒரு காயில் பேட்டரியோட கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு காயில் பக்கத்தில் கேல்வனோமீட்டரோட கனெக்ட் ஆயிருக்கும். கேல்வனோமீட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டு டிடெக்ட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு செகண்ட், இது பெருசு இது சின்னது. இப்போ என்ன ஆகுது, கரண்ட் வந்து இதில் ஃப்ளோ ஆகுது. நான் என்ன சொல்கிறேன், இந்த கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறேன். சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இன்க்ரீஸ் டிக்ரீஸ் நான் என் இஷ்டத்துக்கு பண்ணுறேன். கரண்ட் இஸ் சேஞ்சிங். ஐ இஸ் வேரியபிள். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே நான் கரண்ட் சேஞ்ச் பண்ணுறதுனால இங்கே இந்த காயிலில் டிஃப்ளெக்ஷன் கிரியேட் ஆகுது. புரியுதா? நான் இந்த காயிலில் இது பிரைமரின்னு எடுத்துக்கிட்டா, இந்த காயில் வந்து பிரைமரி காயில், இது வந்து செகண்டரி காயில்னு எடுத்துக்கலாம். ஓகே, செகண்டரி காயில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிரைமரி காயிலில் பேட்டரியை கனெக்ட் பண்ணி நான் வந்து கரண்ட்டை சேஞ்ச் பண்ணுறேன். இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணுறேன். நான் இங்கே கரண்ட் சேஞ்ச் பண்ணுறதுனால இன்டியூஸ்டு கரண்ட் இங்கே தானே கிரியேட் ஆகணும்.
இன்டியூஸ்டு கரண்ட் இங்கே தானே கிரியேட் ஆகணும். ஆனால் இங்கே கிரியேட் ஆகாமல் என்ன ஆகுது, இன்டியூஸ்டு கரண்ட்டு செகண்டரி காயிலில் இன்டியூஸ்டு கரண்ட் கிரியேட் ஆகுது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அது எப்படி ப்ரோ? ஆமாம், இங்கே இன்டியூஸ்டு கரண்ட் கிரியேட் ஆகுது, இங்கே இன்டியூஸ்டு கிரியேட் ஆகுது. புரியுதா? இப்போ புரியுதா? செல்ஃப் இண்டக்ஷனுக்கும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட். செல்ஃப் இண்டக்டன்ஸில் இங்கே காயிலுக்குள்ளேயே இண்டக்டன்ஸ் கிரியேட் ஆகும், இன்டியூஸ்டு கரண்ட் கிரியேட் ஆகும். ஆனால் இங்கே மியூச்சுவல் இண்டக்டன்ஸில் இங்கே நான் கரண்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுனால செகண்டரி காயிலில் இன்டியூஸ்டு கரண்ட் கிரியேட் ஆகுது. அங்கே இன்டியூஸ்டு கரண்ட் கிரியேட் ஆகுது எப்படி ப்ரோ சொல்கிறீங்கன்னா, கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் காட்டுது. கேல்வனோமீட்டரில் எப்போ டிஃப்ளெக்ஷன் காட்டும், எங்கே ஏதாவது ஒரு ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இருந்தால் தான் கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷனே காட்டும். அப்போது பிரைமரி காயிலில் தான் நான் கரண்ட்டை ஃப்ளோ பண்ணுறேன். எதுக்கு செகண்டரி காயிலில் டிஃப்ளெக்ஷன் காட்டுது? செகண்டரி காயிலில் தான் நான் எந்த பேட்டரியும் கனெக்ட் பண்ணலையே. எதனாலனா இப்போ சொல்கிறேன் பாருங்க. எதனாலனா நம்ம ஃபாரடேஸ் லா படித்தோம், ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் படித்தோம். ஞாபகம் லெக்சர் 1ல் ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் ஃபாரடே அண்ட் ஹென்ரி. அதில் நம்ம என்ன சொன்னோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து கரண்ட் ஃப்ளோ பண்ணுறேன்னா இதில் என்ன ஆகும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ளூவில் ட்ரா பண்ணுறேன். இதில் என்ன ஆகும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் கிரியேட் ஆகுமா. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் என்ன ஆகுதுன்னா இந்த செகண்டரி காயிலுக்குள்ளே போயிடுது. ஃபர்ஸ்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் செகண்டரி காயிலுக்குள்ளே போயிடுது. புரியுதா? பிரைமரி காயிலில் கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு செகண்டரி காயிலுக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து ஒரு இன்டியூஸ்டு கரண்ட்டை கிரியேட் பண்ணி விட்டுருது. இப்போ புரியுதா எதனால வந்து செகண்டரி காயிலில் வந்து கரண்ட் கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் கிரியேட் ஆகுது, எப்படி இன்டியூஸ்டு கரண்ட் வந்து செகண்டரி காயிலில் கிரியேட் ஆகுதுன்னு நான் இங்கே வேணால் ஒரு பாயிண்ட் மாதிரி கிளியராக எழுதிடுறேன். இங்கே வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி எழுதிடுறேன். ஐ இன் பிரைமரி, ஐனா என்ன கரண்ட், ஐ இன் இல்லைன்னா கரண்ட்னு எழுதிட்டா, கரண்ட் இன் பிரைமரி coil generates magnetic field. B தான் magnetic field. கரெக்ட் தானே? கரண்ட் இன் பிரைமரி காயிலில் தான் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இருக்கு. அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால பிரைமரி காயிலில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் these field lines passes through secondary coil. புரியுதா? பிரைமரி காயிலில் கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் செகண்டரி காயிலில் பாஸ் பண்ணுது. அதனால என்ன ஆகுதுன்னா செகண்டரி காயில் கிரியேட்ஸ் ஆர் ஜென்ரேட்ஸ் an induced current. அங்கே இன்டியூஸ்டு கரண்ட் மட்டும் ஜென்ரேட் ஆகாது, அங்கே ஒரு இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் கிரியேட் ஆகும், அங்கே ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப்பும் ஜென்ரேட் ஆகும், இப்போ நம்ம என்ன டிரைவ் பண்ண போறோம்னா, எப்படி செல்ஃப் இண்டக்டன்ஸ்ல இன்டியூஸ்டு இஎம்எஃப் நம்ம டிரைவ் பண்ணோம், அதே மாதிரி மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்லயும் நம்ம இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் தான் டிரைவ் பண்ண போறோம். புரிஞ்சுதா? ஸோ வாங்க டிரைவ் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம இன்டியூஸ்டு இஎம்எஃப் தான் டிரைவ் பண்ணணும். இன்டியூஸ்டு இஎம்எஃப் டிரைவ் பண்ணால் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃப்ளக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன ஆயிடும், செகண்டரி, அதான் எதோட ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும், இந்த செகண்டரி காயிலோட ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கணும். இந்த செகண்டரி காயிலோட ஃப்ளக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், செகண்டரி காயிலில் தான் இன்டியூஸ்டு கரண்ட்டும் ஜென்ரேட் ஆகுது, இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஜென்ரேட் ஆகுது, இன்டியூஸ்டு இஎம்எஃப்பும் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இன்டியூஸ்டு இஎம்எஃப்னாலே செகண்டரி காயிலில் தான் என்ன ஆகுது, ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஓகே, ஃப்ளக்ஸ் டியூ செகண்டரி ஃப்ளக்ஸ் டியூ டு 2 செகண்ட் காயில். ஓகே, ஃப்ளக்ஸ் due to 2 total is equal to total is directly proportional to I1. இல்லைனா கேபிட்டல் லைன் எழுதிக்கிட்டா I1. இது என்னது ஃப்ளக்ஸ் due to secondary
காயில். இது என்னது? கரண்ட் டியூ டு பிரைமரி. கரண்ட் டியூ டு பிரைமரி காயில். புரிஞ்சுதா? கரண்ட் டியூ டு பிரைமரி காயில். சரி, ஓகே. இது எப்படி ப்ரோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்? ஆமா, இங்க எவ்வளவு கரண்ட் இருக்கோ அதுதான் வந்து செகண்டரி காயில்ல எவ்வளவு ஃப்ளக்ஸ் இருக்குன்றத சொல்லுமே. இப்போ நான் இங்க கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் பிரைமரி காயில்ல கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டான், செகண்டரி இதுல என்ன ஆயிடும்? செகண்டரி காயில்ல ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணிட்டேன்னா செகண்டரி காயில்ல ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆயிடும். புரிஞ்சுதா? சரி, ஓகே. ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ் ஆன் 2 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I1. ஓகேயா? இதை நோட் டவுன் பண்ணிங்க. இப்போ நான் இதை ரப் பண்ணிட்டுவேன், அதுக்கு தான். சரி, ஓகே, ரப் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன டிரைவ் பண்றோம்னா ஃப்ளக்ஸ் டியூ டு டோட்டல் ஃப்ளக்ஸ் டியூ டு 2 டோட்டல் நான் ஸ்மால் டி கேபிட்டல் டீல வெறும் டீன்னு மட்டும் எழுதிக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு இது என்ன சொல்றது ப்ரொபோஷனல்ல எடுத்துட்டு ஈக்குவல் டு போட்டுறேன். ஈக்குவல் டு போட்டா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வைக்கணும். அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை நான் எம்னு சொல்றேன். எம் இன்டூ I1 சொல்றேன். எம் இன்டூ I1 சொல்றேன். எம் என்னது? ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் which is called mutual inductance. M தான் என்னது? mutual inductance which is called mutual inductance. இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. I1 என்னது? current due to primary coil. ஸோ நம்மளுக்கு வந்து செகண்டரி காயிலோட டோட்டல் ஃப்ளக்ஸ் நம்மளுக்கு தெரியணும்னா நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸை பிரைமரி காயிலோட கரண்டோட மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? டோட்டல் ஃப்ளக்ஸ் இன் செகண்டரி காயில் கிடைச்சிரும். புரிஞ்சுதா? சரி, ஓகே, இதை ரப் பண்ணிடுறேன். வெல், ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா ஆக்சுவலி. ஓகே, இது வந்து ஒரு ஃபார்முலா. இதையே நோட் டவுன் பண்ணிக்கோங்க. வேறு எம் என்னது? எம் தான் வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இது 1, ஃபார்முலா நம்பர் 1. ஃபார்முலா நம்பர் 2 என்ன தெரியுமா? எம் மியூச்சுவல் இண்டக்டன்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா செகண்டரி காயிலோட டோட்டல் ஃப்ளக்ஸை கரண்டோட டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? மியூச்சுவல் ஃப்ளக்ஸ் கிடைச்சிரும், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கிடைச்சிரும். ஓகே, இது வந்து செகண்ட் ஃபார்முலா. இதையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இதையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இது தெரியுதுல? டோட்டல் செகண்டரி ஃப்ளக்ஸ் இது டிவைடட் பை ஐ என்னது? ஓகே, நம்ம ஐயை கேபிட்டலா எடுத்துக்கிறோம்ல, கேபிட்டல் ஐ டிவைடட் பை ஐ. ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஃப்ளக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? செகண்டரி காயிலோட ஃப்ளக்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எம் இன்டூ I1. இப்போ இதை நம்ம டிரைவ் பண்ணா நம்மளுக்கு இதை நம்ம இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? EMF கிடைச்சிரும், இன்டியூஸ்ட் EMF கிடைச்சிரும். சிம்பிள். ஸோ வாங்க இன்டியூஸ்ட் EMF பார்க்கலாம். ஸோ இன்டியூஸ்ட் EMF எங்கே இன்டியூஸ்ட் ஆகுது? செகண்டரி காயில்ல. EMF எங்கே இன்டியூஸ்ட் ஆகுது? செகண்டரி காயில். அதனால இன்டியூஸ்ட் EMF இன் 2 இல்லைனா செகண்டரின்னு கூட எழுதிக்கோங்க. இன்டியூஸ்ட் EMF இன் 2. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? E2ன்னு சொல்லலாமா? E2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் d5 2 by dt. கரெக்டா? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆன் ஃப்ளக்ஸ் ஆன் செகண்டரி காயில் நம்ம என்னன்னு படித்தோம்? M இன்டூ I1. ஸோ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு M இன்டூ I1. கரெக்டா? ஸோ இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ E2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் D இன்டூ M இன்டூ I1 டிவைடட் பை dt. கரெக்டா? இங்கே M வந்து கான்ஸ்டன்ட், அதனால அதை டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது. I1 டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபைனலாக E2 எவ்வளோ வரும்னா E2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் M இன்டூ DI minus M into DI by dt. இதான் அது induced EMF ஓட derivation. derive பண்ணியிருக்கோம் induced EMF. செகண்டரி காயிலில் கிரியேட் ஆன induced EMF நம்ம derive பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு ஃபார்முலா. இதையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 ஃபார்முலாஸ். ஓகேயா? இம்பார்ட்டன்ட் அப்புறம்னா அஃப்கோர்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். இதை தான் வந்து அவன் இவ்வளோ பெருசாக பயங்கரமாக கொடுத்துருப்பான். இங்கே பாருங்க,
இது E1 இது E1 is equal to minus m into di2 by dt ன்னு கொடுத்துருக்கான். நான் என்ன எடுத்துக்கிட்டேன் E2 ன்னு எடுத்துக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன டிரைவ் பண்ண E2 ன்னு எடுத்துக்கிட்டேன். E2 is equal to minus m into d into i1 by dt ன்னு சொன்னேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், E1 ஓட வேல்யூ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக E1 என்னது minus m into d into i2 by dt தானே, அதை தான் சொல்லியிருக்கான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக டிரைவ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் வந்து தேவையே இல்லை, இவ்வளோ பெருசாக டிரைவ் பண்ணணுன்ட்டு. ஸோ நான் நோட்ஸில் எழுதுனா மட்டும் எழுதுனா போதும். அண்ட் ஒன் மோர் திங், இதுலேருந்து எந்த டெரிவேஷன்லாம் எதுவும் கேட்கல, இதுலேருந்து சம்மு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி சம் தான் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க, இந்த ஃபார்முலா இதை, அப்புறம் இந்த மூணுத்தையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஒன்றும் கேட்க மாட்டாங்க. என்ன தெரியுமா கேட்பாங்க, வாட் வில் ஹேப்பன் இஃப் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், இஃப் வி இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் சாலினாய்டில் நம்ம நம்பர் ஆஃப் டர்ன்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செல்ஃப் இண்டக்டன்ஸில் பார்த்தோம்ல, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸை நம்ம டபுள் பண்ணிட்டோம்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் என்ன ஆகிடும், டபுள் ஆகிடும். புரியுதா? இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க, தவிர இந்த டெரிவேஷன்லாம் சத்தியமாக கேட்க மாட்டாங்க. ஓகே, அண்டு ஒரே ஒரு சம் மட்டும் கேட்டிருக்காங்க பிஒய்க்யூவில், அந்த சம்மை மட்டும் பார்த்துடலாமா? ஸோ வாங்க அந்த சம்மை மட்டும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஓகே, 2016 கேட்டிருக்காங்க, 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் பாருங்க. A pair of adjacent coils have a mutual inductance 0.5 ஹென்ரி. என்ன கொடுத்துட்டாங்க, டைரெக்டாக எம்மை கொடுத்துட்டாங்க. மியூச்சுவல் இண்டக்டன்ஸை டைரெக்டாக 1.5 ஹென்ரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கிவன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிவன் என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்க, எம் வந்து 1.5ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் if the current in one coil changes from 0 to 20 ampere, 0 to 20 ampere current changes na delta I change in current. யாவர் delta I தான change in current னு சொல்லுவோம். ஸோ delta I யும் கொடுத்துருக்காங்க. delta I எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 ampere, 0லேருந்து 20 ampere சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, in 0.5 seconds delta T யும் கொடுத்துட்டாங்க. delta T னா change in time, 0.5 seconds. What is the change in flux? Change in flux linkage of the other coil. Flux என்னன்னு கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ டெல்டா டியும் 5 செகண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. 5 செகண்ட்ஸ். சரி, ஓகே. நம்மளுக்கு தான் இஎம்எஃப் இன்டியூஸ்டோட ஃபார்முலா தெரியுமே, m டாட் ஐ. கரெக்ட் தானே? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இன்டூ சேஞ்ச் இன் கரண்ட் வித் ரெஸ்பெக்டிவ் டைம். ஸோ நம்ம இஎம்எஃபோட ஃபார்முலா என்ன, d5/dt. கரெக்டா? d5/dt இல்லைனா delta5/delta t எழுதலாமா? ஓகே, கரெக்ட் தானங்க? இஎம்எஃபோட ஃபார்முலா என்னங்க, யூசிங் ஃபெரடேஸ் லான்னு சொல்கிறப்ப இஎம்எஃபோட ஃபார்முலா என்னது, d5/dt தானே, மைனஸ் d5/dt தானே. என்ன மறந்துட்டீங்களா? மைனஸ் d5/dt. ஸோ அதை தான் நான் வந்து d5/dt வந்து delta5/delta t எழுதுறேன். இஸ் ஈக்குவல் டு எம்மை வந்து அப்படியே வச்சுக்கிறேன், ஐயை நான் என்னன்னு எழுதுறேன், delta I/delta tன்னு சொல்கிறேன். delta I/delta tன்னு சொல்கிறேன். இப்போ என்ன ஆகிடும், delta tயும் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ ஃபைனலாக எவ்வளோ இருக்குது, delta5 இஸ் ஈக்குவல் டு m இன்டூ delta I. இப்போ இந்த 5ஐ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒயிட்டில் எடுத்துக்கிறேன். m எவ்வளோ சொன்னாங்க, இங்கே எழுதிக்கிட்டா, பக்கத்தில் எழுதிக்கிட்டா, இருங்க, இங்கே எழுதிக்கிட்டா. ஸோ delta5 இஸ் ஈக்குவல் டு m எவ்வளோ, 1.5. delta I எவ்வளோ, 20 ampere இன்டூ 20. 1.5 இன்டூ 20 எவ்வளோ, 15, 30. ஸோ ஃப்ளக்ஸ் எவ்வளோ, 30 வெப்பர்னு சொல்லலாம். 30 வெப்பர். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். எவ்வளோ கொடுத்துருக்கான் ஆன்சரில்? ஓகே, நோட்ஸ்லேயே தப்பாக கொடுத்துருக்கான். இட் இஸ் 1.5 அண்ட் திஸ் இஸ் 30 வெப்பர். சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட்ஸில் தப்பாக கொடுத்துருக்காங்க. இட் இஸ் 1.5 இன்டூ 20, 30 வெப்பர் ஆக்சுவலி ஃப்ளக்ஸோட ஆன்சர். ஓகேயா? ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். சாம்பிள் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? சரி, ஓகே. வேற என்ன இருக்கு? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு மிச்சம், ஏசி ஜென்ரேட்டர் தான். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தாங்க, அதை நீங்களே படிச்சுப்பீங்க இல்லையா?
சொல்லணுமா என்ன? இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஆக்சுவலி ஏசி ஜென்ரேட்டரோட வேலை என்னன்னா, இங்கே எழுதுகிறேன். ஏசி ஜென்ரேட்டரா ஒரு கதையே இருக்கு. தாமஸ் ஆல்வா எடிசன் அண்டு நிக்கோலா டெஸ்லா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவர் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் கூட சேர்ந்து பண்ண ஒரு விஷயம் தான் இது. ஓகே, ஜஸ்ட் ஹிஸ்ட்ரி சொன்னேன் லைட்டாக, மொத்தமாக சொன்னால் தூங்கிடுவீங்க. ஸோ வெல், ஏசி ஜென்ரேட்டர். ஆக்சுவலி ஏசி ஜென்ரேட்டர்னா எதுக்கு தெரியுமா? ஏசி ஜென்ரேட்டர், it is a device which converts mechanical energy into electrical energy in the form of alternating current. ஓகே, இதுதான் இதோட எக்ஸாக்ட் டெஃபினிஷன். எதுக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா, கரண்ட் வேரியபிளாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, கரண்ட் வேரியபிளாக இருக்கும். அதானே ஏசி. ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட அர்த்தம் என்ன? கரண்ட் வந்து வேரியபிளாக இருக்கும். ஓகே, it is a device which converts mechanical energy into electrical energy in the form of alternating current. Exact definition for AC generator. சரி, ஓகே. மிச்சதெல்லாம் இது என்னது? எனர்ஜி ஸ்டோரேஜ் இண்டக்டரா? இதை பேஜ் மாற்றிடுறேன் அப்புறமா. ஸோ இதெல்லாம் நீங்களே படிச்சுங்க. பிரின்சிபல், இஃப் ஃப்ளக்ஸ் லிங்க்ட் வித் அ காயில் வேரிஸ் வித் டைம். ஓகே, இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் அண்ட் பிரின்சிபலில் உங்களுக்கு கிளியராக நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் தட்டி விடுங்க. ஓகே, இதெல்லாம் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் see this working, and this is very important. This formula is very important. Okay, E is equal to N into B into A into omega sin omega t. Very important formula. And இன்னொரு formula E is equal to E naught sin omega t. This is also a very important formula. இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒர்க்கிங்ஸ் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் தான் பொதுவாக கேட்பாங்க. டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் ஜென்ரேட்டர்ஸ் இதெல்லாம் நீங்களே பார்த்துங்க. ஓகே, ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர், டர்மல் ஜென்ரேட்டர், நியூக்ளியர் ஜென்ரேட்டர். இந்த ஃபால்ஸ்லலாம் நம்ம வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபால்ஸ் தெரியும் இல்லையா? ஃபால்ஸ்லலாம் நம்ம வந்து இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டரை வச்சு தான் நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். thermal generator, nuclear generator. Okay, இதெல்லாம் நீங்கள் டெஃபினிஷன்லாம் நீங்களே பார்த்துக்குங்க. வேறு என்ன இருக்குது இம்பார்ட்டன்ட் பியூ? ஃபார் அன் ஏசி ஜென்ரேட்டர் ஷோ அ பிளாட் ஆஃப் வேரியேஷன் blah blah blah. இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கிறீங்களா? இது எங்கேருந்து வந்துச்சுன்னா எக்ஸாக்டாக இங்கேருந்து வந்துச்சு. இங்கேருந்து இந்த டயக்ராம் பார்த்தீங்களா? இன்டியூஸ்ட் இஎம்எஃபோட கிராஃப் தான் இது. ஓகே, வேறு அண்ட் சம் மோர் பிஒய்க்யூஸ் இதெல்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு நோட்ஸில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நோட்ஸில் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆக்சுவலி இது பிஒய்க்யூ கிடையாது, சம் இம்பார்ட்டன்ட் பிஒய்க்யூஸ்ன்றாங்க. இந்த கொஷின் பிஒய்க்யூ கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். எக்ஸ்பெரிமெண்ட்டில் பொதுவாக நம்ம லேபில் தான் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஓகே, சம் மோர் பிஒய்க்யூஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ தெரியுதா? எஃப் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் இன்டூ வி பை ஆர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. என்ன கடைசியில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க? ஃபோர்ஸ் டியூ டு கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ புரியுதா அந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி யூஸ் ஆகுதுன்றத? ஸோ பார்த்துக்குங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். இங்கே உங்களுக்கு டிஸ்பிளேல வேர்ட்ஸ் ரொம்ப சின்னதாக தெரிஞ்சாலும் என் டெலிகிராம் சேனலில் நோட்ஸில் வேர்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும். ஸோ அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ முடிச்சுக்கலாமா? So okay friends, thank you very much for completely seeing my lecture. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்கள். என்னெல்லாம் சொல்லி கொடுத்தனோ எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான், ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். ஏதோ படித்தோம் நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. தயவு செஞ்சு அடிக்கடி படித்தாதான் நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கும். நம்ம மனுஷங்க என்னைக்கு இல்லைனா என்னைக்காவது நம்ம எல்லாமே மறந்துடுவோம். ஓகேயா? அதான் அகைன் அண்ட் அகைன் நம்ம ரிகவர் பண்ணாதான் நம்ம மூளையில் உட்காந்துட்டே இருக்கோம். இப்போ நானே பாருங்கள், உங்களுக்கு கிளாஸ் டீச் பண்ணுறேன்னா கூட இதை 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் நல்லா படித்தேன், நல்லா படித்து தான் எக்ஸாமே கொடுத்தேன். ஓகேங்களா? 3 வருஷம் இதெல்லாம் நல்லா படித்து தான் எக்ஸாமே கொடுத்தேன். ஆனால் இப்போது
உங்களுக்கு எடுக்கிறப்போ ஒன்றுமே புரியல எனக்கு. நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து படித்தேன். ஏன்னா ரிவிஷன் இல்லைன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் மறந்துடும். 6 months ஆச்சுனாலே மறந்துடும். ஸோ தயவு செஞ்சு ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தயவு செஞ்சு ஈச் அண்ட் எவ்ரிடே வந்து ஃபிசிக்ஸ்க்காகன்ட்டு ஒரு 2 hours அலாட் பண்ணுங்க. ஓகேங்களா? 2 hours மட்டும் ஃபிசிக்ஸ்க்காகன்ட்டு படிங்க. மற்ற ஹவர்ஸ்லலாம் நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்களோ பயாலஜி படிக்கிறீங்களோ அது உங்களோட விஷ். அண்ட் ஒன் மோர் திங், கண்டிப்பாக நான் இன் ஃபியூச்சரில் நான் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் பாய்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். கீப் ரிவைசிங், கீப் ஸ்டடிங். தேங்க்யூ. குட் பை.